இந்த கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே இப்போ உண்மையிலேயே பயங்கரமான ஒரு ஷாக்ல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இங்க நம்ம மல்லி எதுக்காக வந்தாங்க, ஏன் வந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே தாண்டி, உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு அப்படின்றது இவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு, இந்த ரகு சொன்னா அப்படிங்கிறதுக்காக இப்போ வேக வேகமா வந்து வெண்பாவோட பேக்க தொறந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிஃபன் பாக்ஸையும் எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம். நம்ம வெண்பா எந்த ஒரு அதாவது மல்லி வந்து எந்த ஒரு விஷயத்த வேணாலும் தாங்கிக்குவாங்க. ஆனா வெண்பாவுக்கு வந்து ஏதாச்சும் ஒண்ணு ஆகுது, இல்ல வந்து நம்ம விஜய்க்கு எதுனா ஒண்ணு ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா வந்து ஒரு பயங்கரமான கோவத்தோட செயல்படுவாங்க. ஏன் நம்ம மல்லிக்கும், அதாவது விஜய்க்கும், வெண்பாவுக்கும் ஒரு ஆபத்து அப்படின்னா, தன்னோட உயிரையும் குடுக்கறதுக்கு உண்மையிலேயே செம்ம ஒரு ஃபோர்ஸோட இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அதாவது தன்னோட உயிரையும் குடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம வெண்பாவுக்காகவும், விஜய்க்காகவும். அப்படி இருக்கும்போது, நம்ம வெண்பாவோட ஃபோன்ல அதாவது அந்த பேக்ல வந்து அ பாம் இருக்கு. அதாவது ஒரு லஞ்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து பாம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே, உண்மையிலேயே அவ்ளோ வந்து நம்ம மல்லியால அத ஏத்துக்கவே முடியல. எப்படா போயிட்டு, எப்படா வந்து நம்ம வெண்பாவ காப்பாத்துறது? வெண்பாவுக்கு எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா இங்க யாரையுமே நான் சும்மா விடமாட்டேன். அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து இப்போ உண்மையிலேயே இப்படி செயல்பட்டுகிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே நம்ம மல்லிய ஒரு மிகப்பெரிய எதிரிய பாக்குற மாரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ மல்லியால தான் அவங்களோட பேத்தி, அதாவது இந்த கதிரேசனோட பேத்தி நம்ம வெண்பா வந்து உயிரோடு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே இங்க தெரிய வருது. ஏன்னா நம்ம மல்லி மட்டும் அங்க மாஸ் என்ட்ரி குடுத்து அந்த ஒரு விஷயத்த, அதாவது அந்த பாக்ஸ தூக்கி விசிறி உடல அப்படின்னா அந்த பாக்ஸும் வந்து வெடிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வெண்பாவுக்கு ஏதாச்சும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கும். ஆனா இப்போ அந்த ஆபத்து வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே நம்ம மல்லி போன அந்த ஒரு செகண்ட்ல இந்த சுடர் இருந்துட்டு இந்த மாரி வந்து உண்மையிலேயே அதாவது சுடர் வந்து நம்ம மல்லிய தடுக்கிறதுக்காக அவ்ளோ முயற்சி பண்ணாங்க. அடுத்தது அந்த கதிரேசன், நிஷா இவங்களும் வந்து தடுத்தாங்க. அதாவது நம்ம மல்லிய உள்ளவே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட மிகப்பெரிய குறிக்கோளு. எதனால அப்படிங்கிறது ஆடியன்ஸ் ஆன உங்களுக்கும் தெரியும். மக்களான எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அதே சமயத்துல என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு? உண்மையிலேயே வந்து நம்ம வெண்பா, அடுத்ததா விஜய், மல்லி இவங்க எல்லாருமே சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ வைங்கப்பா அப்படின்ற மாரி சொல்லி டைரக்டா திட்டினாலும் சரி, ஆனா அந்த ஒரு விஷயத்த பத்தி இவங்க கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி என்னடா இது இங்க அடுத்தடுத்து வந்து எல்லாமே கொஞ்சம் டீப்பா போய்க்கிட்டு இருக்கு. உண்மையிலே எப்பதான் இது எல்லாமே முடிவுக்கு வரும் அப்படின்ற மாரி நெனச்சோம். ஆனா அது முடிவுக்கு இப்போ சீக்கிரமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல மல்லி இருந்துட்டு இந்த சுடர், இந்த கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே தள்ளி விட்டுட்டு தான் அந்த பாக்ஸ வந்து எடுத்துட்டு வந்து வெளிய தூக்கி வீசுறாங்க. இப்போ எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாக்ஸ் வெடிக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி. அதாவது இந்த கதிரேசன், நிஷா இவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. எதுக்காக வெண்பாவோட டிஃபன் பாக்ஸ வந்து எடுத்துட்டு வந்து, அத வந்து தூக்கி போடுற அப்படின்ற மாரி வந்து சொல்லி மல்லிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க, கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் வெண்பாவும் இருந்துட்டு, "என்ன மல்லியம்மா எதுக்காக இந்த பாக்ஸ தூக்கி போட்டீங்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி கேட்டு, உண்மையிலேயே இப்போ நம்ம வெண்பாவும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த டிஃபன் பாக்ஸ அப்படியே அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆயி வெடியுது. அத பார்த்த உடனே நம்ம விஜ் அ கதிரேசன், அடுத்ததா நிஷா இவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம விஜயும் மாஸ் என்ட்ரி வந்து குடுத்துட்டாங்க. விஜய் கிட்டயும் இவங்க எல்லாருமா சொல்லி இந்த மாரி வந்து மல்லி பண்றா, எதுக்காக பண்றா, என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரியல. எங்களுக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியல. மாப்பிள முதல்ல இந்த மல்லிய இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க. தேவையில்லாத வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து பிளாஸ்ட் ஆன உடனே உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த இந்த கதிரேசன், நிஷா இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ கதிரேசனோட மனசுக்குள்ளயும், நிஷாவோட மனசுக்குள்ளயும் உண்மையிலேயே மல்லி நல்லவளா? கெட்டவளா? அப்படின்ற ஒரு கேள்வி உருவாக ஆரம்பிக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த சுடர் வந்து இங்க ரேணுகாவா வர்றதுக்கு முன்னாடி மல்லிய இந்த கதிரேசனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் மல்லிய வந்து தன்னோட பொண்ணாவே ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இந்த சுடர் இங்க வந்து அடுத்ததா மல்லி மேல கோவப்பட வச்சு, இன்னும் வந்து கோவப்பட வச்சு, இப்ப கோவப்பட வச்சு என்ன ஆச்சு அப்படின்னா, கடைசியில மல்லிய வந்து ஒரு மிகப்பெரிய எதிரியாவே வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி மல்லிய கடத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம்லாம் நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து நெறைய நடந்துருச்சு. அதுவும் இல்லாம அத பிளாஸ்ட் ஆன உடனே இந்த கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே வெண்பாவ கட்டிப்புடிச்சு கதறி எழ ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி நம்ம மல்லிகிட்டயும் வந்து, "மல்லி எங்கள மன்னிச்சிரு மல்லி. எனக்கு என்ன பண்றது? என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுவும் இல்லாம வெண்பாவ காப்பாத்துறதுக்காக தான் இவ்ளோ பெரிய போராட்டத்தையும் நீ பண்ணியா?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. அதே மாரி ஏற்கனவே வந்து இந்த ரகு மேல பயங்கரமான கேஸ் எல்லாமே பாஞ்சுகிட்டு இருக்கு. அதாவது இந்த கதிரேசன் வீட்ல ரூ. 50,00,000 திருடுனது. அடுத்ததா வந்து இவன் பின்னாடி கூட்டாளிங்க யார் இருக்காங்க? அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு போலீஸ் அவ்ளோ தீவிரமா இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல விஜயோட அந்த அ இது பூமி பூஜைய தடுத்து நிறுத்தணும்னு நெனச்சதுக்காக, அந்த பணத்த குடுத்ததும் இவன் தான் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வெண்பாவோட டிஃபன் பாக்ஸ்ல வந்து அந்த இத வந்து வச்சு, பாம்ப வந்து வச்சு உண்மையிலேயே பிளாஸ்ட் பண்ணதுனால, இன்னும் இந்த கேஸ் வந்து ரொம்பவும் சீரியஸான ஒரு சிச்சுவேஷனுக்கு போக ஆரம்பிச்சிருது. இத அந்த ரகு பண்ணதுக்கான காரணம், இங்க எல்லாரையுமே டைவர்ட் பண்ணிட்டு, அவன் இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். அதாவது இந்த சென்னைய விட்டு எஸ்கேப் ஆகி வேற ஊருக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ அவன் நெனச்ச மாரியே நடந்துச்சு. ஆனா அவன் தப்பிக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க. அதுலயும் கதிரேசன், அடுத்ததா நிஷா இவங்க எல்லாருமே நம்ம மல்லிய பார்த்து வந்து பாசிட்டிவா பேசுறது, இன்னும் நல்ல விதமா பேசுறது, இது எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயமாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மல்லி தான் வந்து வெண்பாவுக்கு அம்மாவா இனிமே வாழ முடியும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.